கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், மகிமை நிறைந்தவராய், ஜீவனுள்ளவராய், ஜீவிக்கிறவராய் இருக்கின்றார். அவர் ஜீவிக்கின்றபடியினாலே நாம் எல்லாரும் ஜீவிக்கின்றோம். இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நமது தியானத்திற்கென்று ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் முன் செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 13:1 நான் வாசிக்கின்றேன். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று பார்க்கின்றோம். இந்த சங்கீதம் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருடைய சமூகத்திலே, கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை மறைப்பீர் என்று கதறுகின்றார். ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைத்திருப்பது போலவும், அது மட்டுமல்ல, ஆண்டவர் இவரை மறந்தே விட்டது போலவும் இங்கே கதறி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற ஒரு விண்ணப்பத்தை இங்கே நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் மறக்கிறவர் அல்ல, தம் முகத்தை மறைக்கிறவரும் அல்ல. தாம் சிருஷ்டித்த, உருவாக்கிய, அழைத்த, வேறு பிரித்த, முன்குறித்த பிள்ளைகளை அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அவர்களை பற்றி யோசிக்கின்றார், சிந்திக்கிறார். அப்படியானால் தாவீது ஏன் இங்கே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் என்று கதறுகிறார் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாகுலங்கள், சத்துரு தொடர்ந்து பின் வருகின்ற சூழ்நிலைகள், அவர் தொடர்ச்சியாய் பல பாடுகளையும் போராட்டங்களையும் அனுபவித்து கொண்டே இருப்பதினால், ஆண்டவர் என்னை பார்க்கவில்லையா, ஆண்டவர் தம்முடைய முகத்தை எனக்கு மறைத்து விட்டாரோ என்று இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளே அவரை கொண்டு போகிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, மறந்துவிட்டது போன்ற ஒரு அனுபவத்தை தாவீது இங்கே உணர்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பார்த்தவர்கள் நீண்ட நாட்களாக நம்மை பாராவிட்டால், நம்மோடு பேசியவர்கள் நீண்ட நாட்களாக நம்மோடு பேசாவிட்டால், நமக்கு உதவி செய்தவர்கள் நீண்ட நாட்களாக உதவி செய்யாவிட்டால், நம்முடைய வீட்டிற்கு அல்லது அலுவலகத்திற்கு அடிக்கடி வந்து போகிறவர்கள் நீண்ட நாட்களாக வராவிட்டால், நாம் உடனடியாக நினைக்கின்ற நினைவுகள், அவர்கள் நம்மை மறந்துவிட்டார்கள், அவர்கள் நினைவில் நான் இல்லை என்ற முடிவுக்கு நாம் வந்து விடுகின்றோம். அவர்களுடைய சூழ்நிலை என்னவோ என்பது நமக்கு தெரியாது. ஆனால் தொடர்ச்சியாய் ஒருவருடைய ஐக்கியம் நமக்கு கிடைத்திருக்க, அது தொடர்ந்து கிடைக்காமல் போகும் பட்சத்தில் அவர்கள் நம்மை மறந்துவிட்டார்கள் என்ற எண்ணத்திற்குள் தான் நாம் வந்து விடுகின்றோம். பிரியமானவர்களே, ஒருவேளை உலகத்தில் உள்ள நமது நண்பர்கள், அன்பர்கள், உறவினர்கள் நம்மை மறந்திருக்கலாம். ஆனால் நம்மை அழைத்த, ரட்சித்த, வேறு பிரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு நாளும் மறப்பதே இல்லை. அவர் நம்மை நினைவு கூறுகிற தேவன். அவர் நம்மை நினைக்கிறபடியினாலே ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கின்றார். அவருடைய நினைவுகளில் இருந்து நீங்களும் நானும் விலகி போகவே முடியாது. ஆனால் சூழ்நிலைகள், வியாதிகள், பிரச்சனைகள், பலவிதமான பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், ஆண்டவர் நம்மை மறந்துவிட்டது போல நமக்கு தெரியும்.
கடந்த நாளில் கூட ஒரு போதகர் என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார். என்ன பாஸ்டர், எத்தனை பேர் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், அகில உலகமெங்கும் போதகர்கள் விசுவாசிகள் கூடி கூடி ஜெபிக்கின்றோம், மற்றும் வாட்ஸ்அப் மூலம் ஜெபங்கள், ஆன்லைன் மூலம் பிரேயர் என்று பல விதங்களிலே பிரேயர் நடந்தாலும் இன்னும் இந்த தேசத்திற்கு விடிவு காலம் வரவில்லையே. அப்படியானால் தேவன் நம்மை மறந்திருப்பாரோ, நம்மை நினைக்கவில்லையா, நம் தேசத்தை மறந்து விட்டாரோ, நம் தேச தலைவர்களை மறந்து விட்டாரோ, என்ன இந்த காரியம் எதுவரைக்கும் இப்படியாக சென்று கொண்டிருக்கும் என்று கதறுகிறவர்கள், ஏங்குகிறவர்கள் உண்டு. உண்மைதான். அநேகர் இந்த சூழ்நிலைகளின் நிமித்தம் இடறுகிறவர்களும் உண்டு. சிறை போன்ற ஒரு அனுபவத்துக்குள் இருக்கிறோமே, சிறகடித்த பறவையைப் போல சுயாதீனமாய் வாழ்ந்தோமே, ஊழியம் செய்து கொண்டிருந்தோமே, நம்முடைய அலுவலை பார்த்து கொண்டிருந்தோமே, நம்முடைய கடமைகளையும் வீட்டு காரியங்களையும் செவ்வனே செய்து கொண்டிருந்தோமே, இப்பொழுது முடங்கி கிடக்கிறோமே, இது என்ன என்று கலக்கமும் பலவித இடறல்களும் ஏற்படுகிறது. அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சமயத்தில் அவனும் கூட இடறி போய்த்தான் இருந்தார். இயேசு கிறிஸ்துவை நன்றாக அறிந்தவர், சாட்சி கொடுத்தவர். அவருடைய சிறையிருப்பு அவருக்கு இடறலை ஏற்படுத்தியது. வருகிறவர் நீர்தானா, வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று தம்முடைய சீசர்களிடத்திலே அவன் சொல்லி அனுப்புகின்றான். அந்த சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்தபோது இயேசு சொன்னார், என்னிடத்தில் இடறல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான். மரித்தோர் உயிரோடு எழும்புகிறார்கள், குருடர் பார்க்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்று நான் சொன்னதாக யோவானுக்கு போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். ஊழியம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. தேவனுடைய சித்தம் நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது. எனவே நாம் இடறி போகவோ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தேவன் இந்த சூழ்நிலையையும் நமக்கு நினைவு கூறுகிறார். இந்த சூழ்நிலையிலும் நாம் எந்த பாதையிலே கடந்து போகிறோம், நம்முடைய தேவைகள் என்ன என்பதையெல்லாம் அறிகிறவராகத்தான் இருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஒரு நாளும் நம்மை மறவாதவர். எப்போதும் அவர் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறவர். மனிதன்தான் நம்மை மறந்து போவான். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படி சொல்லுகின்றது, ஆனாலும் பானபாத்திரக்காரர் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான். யோசேப்பு மகிமையான அவன் சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுத்து, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள், ராஜாவினிடத்தில் என் காரியத்தை பேசி என்னை இந்த இடத்தில் இருந்து விடுவி, எனக்கு நீ செய்ய வேண்டிய தயவு, நீ செய்ய வேண்டிய உதவி என்று சொல்லி யோசேப்பு ஒரு மனிதனை நம்புகிறான். அந்த மனிதன் தனக்கு உதவி செய்வான், அந்த மனிதன் தன்னை மறக்க மாட்டான் என்று அவனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். அவன் என்ன சொல்லியிருப்பான், நான் அந்த உத்தியோகத்தில் சேர்ந்த உடனே முதல் உன் காரியத்தை தான் பார்வோனிடத்தில் பேச போகிறேன், உன்னை விடுவித்து விடுவேன், பயப்படாத. யோசேப்பு என்ன நினைத்து கொண்டிருப்பான், இன்றைக்கு 3 நாட்கள் ஆகிவிட்டது, அவன் ராஜாவினிடத்தில் சென்றிருப்பான், என் காரியத்தை பேசியிருப்பான், எனக்கு 4வது நாள் விடுதலை கிடைக்கும், 5வது நாள் 4வது நாள் விடுதலை இல்லை, 5வது நாள் விடுதலை கிடைக்கும் என்று வாரங்கள், மாதங்கள், வருஷங்கள் என்று கிட்டத்தட்ட 2 வருஷ காலமாக அவன் மறந்து போய்விட்டான். பிரியமானவர்களே, மனிதர்களை நீங்கள் நம்பும்போது, இன்றைக்கு செய்கிறோம் பாருங்க, இப்போ செய்வோம் பாருங்க, பயப்படாதீங்க, எனக்கு அவர் தெரியும், எனக்கு இவர் தெரியும், உங்கள் காரியத்தை எல்லாம் நான் நல்ல முறையில் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரியமானவர்களே, மனிதர்கள் மறந்து போவார்கள். யோசேப்பினிடத்தில் நன்மை பெற்ற, யோசேப்பினுடைய தயவை பெற்ற இந்த பானபாத்திரக்கார தலைவன் மறந்து போய்விட்டான். மனிதர்கள் அப்படித்தான்.
யோபு சொல்லுகிறார் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்தார்கள். இங்கே சிநேகிதன் என்று சொன்னால் அது நல்ல உறவு, நல்ல ஐக்கியம். ஒருவருக்கொருவர் சகஜமாய் பேசிக்கொள்வார்கள், ரகசியங்களை பகிர்ந்து கொள்வார்கள், ஒருவருக்காக ஒருவர் உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்பு பாராட்டுவார்கள். அதுதான் சிநேகிதன். இந்த சிநேகிதன் கூட என்னை மறந்துவிட்டார் என்று யோபு சொல்லுவது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? அப்படியானால் நன்மை பெற்றவர்களும் மறப்பார்கள், சிநேகிதர்களும் மறந்து விடுவார்கள். சங்கீதம் 31:12 இப்படி சொல்லுகிறது, செத்தவனை போல் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன் என்று சொல்லுகிறார். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது இவர் மிகவும் வித்தியாசமாய் சொல்லுகிறார்கள். நன்மை பெற்றவர்களால் மறக்கப்பட்டேன் என்றோ சிநேகிதர்களால் மறக்கப்பட்டேனோ என்றோ சொல்லாமல் எல்லாராலும் மறக்கப்பட்டேன். அப்படியானால் இந்த உலகத்தில் அண்ணன், தம்பி, அக்கா, பெற்றோர், உறவினர்கள், நம்முடைய பழகினவர்கள், தலைவர்கள், அதிகாரிகள் எல்லாராலும் மறக்கப்படுகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் நம்மை மறக்கலாம். நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாடுகள், நம்முடைய பிரச்சனைகள் அவர்களுக்கு தெரியாமல் போய்விடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை அழைத்தவர், வேறு பிரித்தவர் நம்மை மறப்பதே இல்லை. அவர் நம்மை நினைவில் வைக்கிற தேவனாக இருக்கின்றார். அவரால் மறக்கப்படாதவர்கள் யார் என்பதை பற்றி ஒரு சில குறிப்புகளை நாம் சிந்தித்து முன் செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக, மனிதனால் மறக்கப்பட்ட யோசேப்பை தேவன் நினைவு கூர்ந்தார். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனம் சொல்லுகின்றது, காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்திலுள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது என்று சொல்லுகின்றான். பிரியமானவர்களே, இவன் ஒரு குற்றம் செய்ததாக பார்வோனுக்கு முன்னதாக சொல்லுகின்றான். அது மட்டுமல்ல, பார்வோன் கண்ட சொப்பனத்தை விளக்கி சொல்வதற்கு மந்திரவாதிகளாலும் அங்கே சாஸ்திரிகளாலும் மற்றும் உள்ள ஞானிகளாலும் சொல்ல முடியாமல் திகைத்து கொண்டிருந்த பொழுது இந்த பானபாத்திரக்காரன் சொல்லுகின்றான், சிறையிலே நாங்கள் அடைக்கப்பட்டிருந்தோமே, அன்று யோசேப்பு நாங்கள் கண்ட சொப்பனத்திற்கு சரியான பதிலை சொன்னான், அவனை அழைத்தால் அவன் சிறப்பாக சொல்லுவான் என்று ராஜாவுக்கு இந்த பானபாத்திரக்காரன் அறிமுகப்படுத்தும் பொழுது யோசேப்பு அழைக்கப்படுகின்றான். சிறை வஸ்திரம் களையப்படுகின்றது. சிறை கூடத்திலிருந்து வெளியே வருகிறான். அவன் கம்பீரத்தோடு மகிமையோடு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்று பார்வோன் கண்ட சொப்பனத்தை விழாவாரியாக தெளிவாக எடுத்து சொல்லி அதற்குரிய தீர்வையும் அவன் சரியாக சொன்ன பொழுது பார்வோன் சொன்னான், தேவ ஆவியை பெற்ற இவனைப் போல வேறொருவன் உண்டோ என்று சொல்லி இவனையே தேசத்துக்கு அதிகாரியாக நியமிக்க வேண்டும் என்று நியமித்தான். பிரியமானவர்களே, தேவன் நம்மை உயர்த்த வேண்டிய நேரம் வரும் பொழுது மனிதர்கள் மறந்திருந்தாலும் தேவன் நம்மை பற்றிய நினைவை ஏற்ற வேளையில் மனிதர்களுக்கோ அதிகாரிகளுக்கோ ஞாபகப்படுத்தி நம்மை எந்த நிலையில் உயர்த்தி வைக்க வேண்டுமோ அல்லது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் எவைகளோ அவைகளை சரியான நேரத்திலே தந்து நம் தலையை உயர்த்தவும் நம்மை கனப்படுத்தவும் நம் ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். எனவே சூழ்நிலைகளும் மனிதர்கள் மறந்து போன நிலைகளும் உங்களை துக்கப்படுத்த வேண்டாம். நிச்சயமாக தேவனை நீங்கள் நம்பியிருக்கிறபடியினால், சார்ந்திருக்கிறபடியினால், அவரை
நீங்கள் நினைவு கூர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறபடியினால் ஒரு நாளும் அவரை நோக்கி பார்த்த உங்கள் முகங்கள், சிலுவை நோக்கி பார்த்த உங்கள் கண்கள், சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கமடைந்து போவதில்லை. கர்த்தர் உங்கள் முகத்தையும் பிரகாசிப்பிக்க பண்ணி நினைவு கூர்ந்து உங்களை உயர்த்துகிறார், உங்களை மகிமையால் நிரப்புகிறார். உங்கள் சிறையிருப்பு மாறி போகும், உங்கள் கட்டுகள் உடைந்து போகும். நிச்சயமாய் தேவ சமாதானத்தையும் வல்லமையையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் கிறிஸ்துவில் உங்கள் நம்பிக்கை உறுதியாயிருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்தையும் கேட்டு ஏற்ற நேரத்திலே பதிலை கொடுத்து கனப்படுத்த அவர் வல்லவராக இருக்கின்றார். யோசேப்பை நினைத்தவர் இந்த நாளில் அன்பு சகோதரியே, சகோதரனே, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் எதிர்காலத்தை தேவன் நினைவு கூறுகிறார். உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிக்கிறார் இருக்கிறார் என்பதை நீ மறந்து போக வேண்டாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. இங்கே லூக்கா 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவியை விற்கிறார்கள், அவைகளில் 5 மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது என்று சொல்லுகின்றார். 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவி என்று சொன்னால் 2 காசுக்கு 4 அடைக்கலான் குருவிகளைத்தான் கொடுக்க வேண்டும். ஆனால் லூக்கா 2 காசுக்கு 5 என்று சொல்லுகிறார். அப்படியானால் 1 அடைக்கலான் குருவி அங்கே ஓசிக்கு கொடுக்கப்படுகிறது அல்லது கொசுறு கொடுக்கப்படுகிறது. எப்படி 1/2 கிலோ கத்தரிக்காய் 20 ரூபாய், 1 கிலோ கத்தரிக்காய் 30 ரூபாய் என்று விற்கிறார்கள் அல்லவா, அவர்கள் இன்னும் கொஞ்சம் விலை கொடுக்கும்போது பொருளை அதிகமாய் கொடுக்கின்றார்கள், எக்ஸ்ட்ராவும் அவர்கள் போடுகின்றார்கள். அதே போல இங்கே 1 காசுக்கு 2 குருவிகள், 2 காசுக்கு 4 குருவிகள் கொடுக்க வேண்டும். ஆனால் ஓசியாக இன்னொரு குருவியையும் போடுகிறார்கள். அப்படியானால் அந்த குருவி விலையில்லா குருவி. அப்போ விலையில்லா குருவியையும் கூட நம்முடைய தேவன் நினைவு கூறுகிறார். எல்லாவற்றையும் அவர் தம்முடைய சிந்தனையிலே வைக்கின்றார். விலை மதிப்புள்ள குருவிகளை மட்டுமல்ல, விலையில்லாத விலை மதிப்பற்ற அந்த குருவியையும் அவர் நினைவு கூறுகிறவராய் இருக்கின்றார். நீங்கள் விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று ஏசாயா 53:2 நாம் வாசிக்க முடிகின்றது. இந்த நாட்களிலே பிரியமானவர்களே, நம்மை இயேசு கிறிஸ்து விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்டு நம்மை ரட்சித்திருக்கின்றார். நாம் விலையேற பெற்றவர்கள். ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ளவர்கள் நம்மை அற்பமாக, ஏளனமாக, நம்மை கனப்படுத்தாமல், மதிப்பு கொடுக்காமல், நம்மை விலை மதிப்பு அற்றவர்களாக, நாம் பிரயோஜனம் இல்லாதவர்களாக, நாம் அவமரியாதையாக அல்லது மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படுகிறவர்களால், மற்றவர்களால் நாம் குறை சொல்லப்படுகிறவர்களாக, நம்மை ஏளனமாக எள்ளி நகையாடக்கூடிய அளவில் இருக்கலாம். ஆனாலும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மையும் அவர் நினைவு கூறுகின்றார். நாம் அவருடைய நினைவில் தான் இருக்கின்றோம். நாம் மறக்கப்படுவதே இல்லை. தேவன் நம்மை கைவிடுவதில்லை. அடிமைத்தனத்தில் இருந்த எகிப்து ஜனங்கள் இதுதான் இனி நம் வாழ்வு என்று சொல்லி நினைத்திருக்கலாம். பாபிலோன் அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள் இதுதான் நம் வாழ்வு, இனி விடுதலை இல்லை என்று நினைத்திருக்கலாம். நாள் ஒன்று வந்தது, ஜனங்களை நினைத்தார், கர்த்தர் அற்புதமாக விடுவித்தார். நோவா பேழைக்குள்ளே
1 வருட காலமாக உள்ளே இருந்தான். நோவா பல நெருக்கங்களுக்குள்ளும் பாடுகளுக்குள்ளும் இருந்த பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனையும் அவன் குடும்பத்தையும் பேழைக்குள் இருந்த எல்லா மிருக ஜீவன்கள் பறவைகளை எல்லாம் தேவன் விடுவித்தார். நிச்சயமாகவே நாம் எந்த சூழலில் இருந்தாலும் நம்மை விடுவிக்கிறவராய், நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராய் நம்முடைய தேவன் இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே நீங்கள் தேவனுடைய பார்வையிலே அற்பமானவர்கள் அல்ல, தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள். மனிதர்கள் எந்த நிலையில் உங்களை நினைவு கூர்ந்தாலும் தேவன் உங்களை விலையேற பெற்றவர்களாகத்தான். விலைக்காக கொடுக்கப்பட்ட குருவியானாலும், விலை இல்லாமல் கொடுக்கப்பட்ட அந்த குருவியானாலும் தேவன் சமமாய் நினைவு கூறுகின்றார். தேவ பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமாய் நினைவு கூறுகிறார். அவரை தேடாதவர்களாய் இருந்தாலும் அவர்களையும் நினைவு கூர்ந்து தேவன் கண்ணோக்குகிறவராயிருக்கிறார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகின்றார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகின்றார். தேவன் ஒவ்வொருவரையும் அவர் உற்று நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். எனவே நீங்கள் இன்றைக்கு அவரை உற்று நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மெய்யாகவே அவருடைய சமாதானத்தை, அவருடைய கிருபையை, ஆசீர்வாதத்தை, நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்தபடியாக ஏசாயா 49 அதிகாரம் 15 இப்படி சொல்லுகிறது: ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் தாயினும் மேலாக ஒரு அன்பு கூறுகிற தேவனாக இருக்கின்றார். தாயுடைய அன்பை காட்டிலும் மேன்மையான அன்பு. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அநேக தேவனுடைய பிள்ளைகள் அல்லது சீயோனோ ஆண்டவர் என்னை மறந்தார், என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறாள். மேலே உள்ள வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 49:14. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு பிரியமானவர்களே, தாயுடைய பாசம் எவ்வளவு மேன்மையானது. தாயினுடைய பாசத்திற்கு ஒப்பிட்டு தாயின் பாசத்தை வர்ணிக்கிறவர்கள் உண்டு. உண்மையாகவே தாயினுடைய அன்புக்கு ஈடான அன்பு இல்லை என்று சொல்ல முடியும். இந்த உலகத்தில் அநேகர் தாயினுடைய அன்பை மேன்மையாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அந்த தாயின் அன்பை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பு பெரிதாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் மறப்பால் என்று சொல்லலாம். எத்தனையோ பெண்கள் குழந்தையை பெற்ற உடனே அநேகர் அந்த பிள்ளையை விற்றுவிடுகிற சூழ்நிலையை இந்த உலகத்திலே நாளும் பொழுதும் நாம் கேட்க முடிகின்றது. அது மட்டுமல்ல, பிள்ளைகளை குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுவிட்டு போய்விடுகிற சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் என்று உதறிவிடுகிற அனுபவங்களும் பல இடங்களிலே உண்டு. எனக்கு அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 6 அதிகாரத்திலே சமரியாவிலே மிகப்பெரிய பஞ்சம் தலைவிரித்து ஆடிய பொழுது ஸ்திரீகள் தங்களுடைய பிள்ளைகளை கொன்று சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, புலம்பலிலே நாம் வாசிக்கின்றோம், இரக்கமுள்ள ஸ்திரீகள் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளையை கொன்ற ஒரு பெண் இந்த பிள்ளையை 2ஆக துண்டித்து விடுங்கள் என்று சாலமோனுக்கு முன்னதாக கதறுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் இன்றைக்கு எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளைகளை வெறுப்பதும், அந்த பிள்ளைகள் அழிந்து போகட்டும் என்பதும், அந்த பிள்ளைகளை விற்று விடுவதும் வெறுத்து விடுவதுமான சூழ்நிலைகள் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் அந்த தாயினுடைய அன்பை காட்டிலும் அதிகமான அன்பை நம்மேல் வைத்திருக்கிறபடியினாலே நான் உன்னை
மறப்பதில்லை என்று சொல்கிறார். இந்த உலகத்திலே அவர்தான் நம்மை தாயின் வயிற்றில் உருவாக்கினார், விசேஷித்த விதத்திலே உருவாக்கினார். பூமியின் தாழ்விடங்களிலே நம்மை சிறப்பாக உருவாக்கினார். அவருடைய புஸ்தக சுருளிலே நம்மை பற்றி எழுதப்பட்டிருந்தது. அவர் நம்மை மறப்பதில்லை. அதைத்தான் ஏசாயா 44:21 சொல்லுகிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நம்முடைய தேவன் நம்மை உருவாக்கினபடியினால் நம்மை அவருடைய உள்ளங்கையில் வைத்திருக்கிறார். நம்முடைய எலும்புகள் எல்லாம் நம்முடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு மனிதர் ஒரு கட்டடத்தை கட்டி உருவாக்குவார் என்று சொன்னார், ஒரு பொருளை உருவாக்குவார் என்று சொன்னார், அந்த பொருள் அவருடைய நினைவிலே இருக்கும். அப்படியானால் ஆண்டவராகிய தேவன் நம்மை உருவாக்கியிருக்கிறபடியினால் அவர் தாயினும் மேலாக நம்மை அன்பு கூறுகிறபடியினாலே நிச்சயமாக நாம் மறக்கப்படுவதில்லை. எனவே இந்த சூழ்நிலைகளின் நிமித்தம், போராட்டங்களின் நிமித்தம் ஆண்டவர் என்னை மறந்துவிட்டாரோ என்று நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை பலப்படுத்துவாராக. ஆமேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த பகற்கால வேலைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்மையை பெற்றவர்கள் மறப்பார்கள் ஆண்டவரே. நண்பர்கள், சிநேகிதர்கள், பந்து ஜனங்கள் மறப்பார்கள், எல்லாரும் மறக்கலாம். ஆனால் நீர் மறப்பதே இல்லை ஆண்டவரே. யோசேப்பை நினைவு கூர்ந்த தெய்வம் ஆண்டவரே. விலையில்லா குருவிகளையும் நினைக்கிற தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீரே. எவ்வளவா எங்களை நினைக்கிற தெய்வம். உடைய அன்பை நினைத்து நாங்கள் முன் செல்ல உதவி செய்யும். உடைய நினைவிலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து புரிந்து வளர கிருபை தாரும். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.